சவாலே சமாளி சவாலே சமாளி. தோப்பா இருக்கிற உன் குடும்பத்தை வேரோட வெட்டி சாச்சி உன்னை தனி மரமாக்கி உன் நிம்மதிக்கு நான் தீ வைக்கல. வெப்பேண்டா. ராஜகுமாரிடா. பழைய ராஜகுமாரி நினைச்சியா? ராயல் சீமா ராஜகுமாரி. உன் வீட்டுக்கு நான் விருந்தாளியா வந்திருக்கேன் நினைச்சியா? பகையாளியா வந்திருக்கேன். என்ன வெட்டியாவ குடும்பத்தோட ஒரு தடவை திருநெல்வேலி போயிட்டு வந்துறியா? புரியுதா? போ போ. பல்லாண்டு வாழ்கன்னு வாழ்த்தி நான் உன் தாலிக்கு குங்குமம் வைக்கல. இந்த வருஷம் மட்டும்தான் நீ சுமங்கலி. இதுதான் உங்க கடைசி கல்யாண நாள். வாங்க போங்கப்பா. வேணாம் உள்ள போய் கதை பிடிச்சாரு பாரு. என்னம்மா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஏந்திரி வாமா. வாங்கம்மா. மா ஏந்திரி சொல்றேன். இங்க என்ன போங்கம்மா. கேளுங்கம்மா. எல்லாம் வந்தா தானே தெரியும். போங்க. வேண்டாம் சொல்றேன். விடுங்கம்மா. சொன்னா கேட்க மாட்டீங்களாம்மா? என்னம்மா இதெல்லாம்? வேண்டாம் சொல்றேன்ல. கேளுங்க. உள்ள போங்க. சொல்றேன் கேளுங்கம்மா. நல்ல கதை இருக்கா? அம்மா போட்டு. ஒரு வழியா உள்ள அனுப்பிட்டோம். அங்க போலாம். வாங்க வாங்க வா வா. ஆமா ஆமா. என்னங்க ராஜகுமாரி? இந்த பாரு மைக்க வச்சிருக்காங்க பத்தியா? ஐயோ என்னண்ணா இது? ரெண்டு பேரும் பேசாமே இருக்காங்க. இன்னைக்கு 30வது கல்யாண நாள் இல்லையா? கண்டிப்பா ஏதாவது பேசுவாங்க. இன்னும் பேசவே இல்லையா அண்ணா? ஒருவேளை மௌன பாஷையில பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. கிருஷ்ணா, பேசுறாங்க. சுமார். நம்ம மூத்த பையன் சத்யசீலன் இருக்கானே, அவனோட வைராக்கியத்தை பாராட்டியே தீரணும். 4 தங்கச்சியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தன் கல்யாணத்தை பத்தி நினைக்கணுங்கிறதுல எவ்வளவு உறுதியா இருக்கான். ஆமாமா, நல்ல பிள்ளை. சின்ன குணம் இருக்கானே, அவன் எவ்வளவு சின்சியரா இருக்கான். தங்கச்சிகளுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுறாமா. ஆமாங்க, நீங்க சொல்ற சரிதான். ஐயோ ஆமாமா. என்னன்னு நம்மள பத்தியே பேசிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தி எதுவுமே பேசல. நீ தானே சொன்ன நம்மள பத்தி கண்டிப்பா பேசுவாங்கன்னு, அதான் பேசுறாங்க. ராஜகுமாரி விஷயமா இங்க ஒன்னும் பேச வேண்டாம். நாளைக்கு கோவில்ல போய் பேசிக்கலாம்.
ஏம்மா கிருஷ்ணா, என்னம்மா எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? பாவா, நேத்துல இருந்து உங்க தோள் மேல சாஞ்சி அழணும் போல இருக்கு. கிருஷ்ணா, நமக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல நீ சிரிக்க சிரிக்க பேசி உன் கண் சவந்து கண்ணீர் விட்டதை பார்த்திருக்கேன். ஒவ்வொரு பிள்ளைகளோட பிரசவத்தும் போதும் நீ அழுததை கேட்டிருக்கேன். ஆனா இப்பதான் முதல் தடவையா உன் கண்ணுல கண்ணீர் வருத பாக்குறேம்மா. பாவா, ஏமி பாவா? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. கிருஷ்ணா வந்ததுலேருந்து என்னை கைது பண்ணி வச்சிருக்கியே, எப்ப என்னை விடுதலை பண்ண போறேன்னு கண்ணீர் கேட்டுச்சு. அதான் கலங்கிட்டேன். ராஜகுமாரி, என் தாலிக்கு பொட்டு வச்சு உங்க ஆயுளுக்கு நாள் குறிச்சிட்டு சபதம் போட்டுட்டு போனாலே, அந்த நிமிஷத்துல இருந்து நான் என் நிம்மதியை எழுந்துட்டேன் பாவா. நெருப்புன்னு சொன்னா வாய் சுற்றவா போகுது? இல்ல பாவா, 20 வருஷமா நம்ம கண்ணிலேயே படாத அந்த ராஜகுமாரி நம்ம 30வது கல்யாண நாள்ல வந்து அவ பேசினது வெறும் வார்த்தையும் மிரட்டலும் கிடையாது. அவ கண்ணுல இருந்தது கோவக்கண்ணல் இல்ல, ஒரு கொலவெறிய நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல பாவா, அவ நம்ம கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை ஈட்டி மாதிரி குத்திக்கிட்டு இருக்கு. என்னால நிம்மதியா இருக்க முடியல பாவா. ராஜகுமாரியோட கோவத்தை தனிச்சாகணும். நீங்க நிரபராதின்னு அவளுக்கு புரிய வைக்கணும். அப்பதான் நீங்களும் நம்ம பிள்ளைங்களும் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். கிருஷ்ணா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? 2 குடும்பத்துக்கு நடுவுல 20 வருஷமா புகஞ்சுக்கிட்டு இருக்கிற பகை அவ்வளவு ஈஸியா நடந்துருமா என்ன? நடக்கணும். இது இன்னைக்கே நடக்கணும். இது இப்பவே நடக்கணும். ராஜகுமாரி சந்திச்சு அவளை பார்த்து பேசி ஆகணும். வா ராஜகோபால், வெல்கம். நீ இங்க வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் என் வீட்டு வாசக்கதவை உனக்காக திறந்தே வச்சிருக்கேன். என்ன அப்படி பாக்குற? உன் 30வது திருமண விழாவுல நான் போட்ட குண்டு உன்னை தூக்கிட்டு கொண்டு வந்து இங்க போட்டுடுச்சுல. சின்ன வயசுல என் பூவையும் பொட்டையும் பறிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உன் மூஞ்சிலே முடிக்க கூடாது, உன் நிழல் கூட என் மேல விழக்கூடாதுன்னு 20 வருஷம் உன் கண்ல படாம இருந்த. அப்படிப்பட்டவ இப்ப எப்படா திடீர்னு வந்தான்னு பாக்குறியா? என் ஆசைகளையும் கனவுகளையும் அழிச்ச உனக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம். அதுக்கு தாண்டா உன் முன்னாடி மறு அவதாரம் எடுத்துட்டு வந்து நிக்கிறேன். உன்னை நான் அழிச்சே தீர்வேன். இது என் சவால். தங்கச்சி, அடைச்சி யாரடா உனக்கு தங்கச்சி? வெளியே போ. Just get out. நீ பேச வேண்டிய இடத்துல நின்னுகிட்டு இருக்க, நான் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கேன். பரவாயில்ல, நீ என்ன வாடா போடன்னு சொல்லிட்டதுனால நான் ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டேம்மா. என் வாழ்க்கையிலேயே 2 பேர் தாமா என்ன உரிமையோட வாடா போடான்னு கூப்பிட்டுருக்காங்க. ஒண்ணு என்ன பெத்த அப்ப, இன்னொன்னு என் உசுருக்கு உசுரான நண்பன் சக்கரபாணி. இப்ப நீ பேசுனது கூட அவன் பேசுற மாதிரி தாமா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்.
என்ன நீ அழிக்கணும்னு சபதம் போட்டு நீ அதுல ஜெயிச்சிடலாம். ஆனா உண்மை தெரியும் போது கடைசி வரையிலும் உன்னால நிம்மதியா இருக்க முடியாதுமா. சபாஷ், நான் சவால் விட்ட நீ எனக்கு சாபம் கொடுக்கறியா? பாஞ்சாலி சாபம் பழிச்சது, ஆனா உன்ன மாதிரி பாவியோட சாபம்லாம் பழிக்காது. நீ சொல்றதை எல்லாம் நம்பி ஏமாறதுக்கு நான் உன்ன பழைய ராஜகுமாரி இல்லடா, புதுசா பிறந்து வந்திருக்கேன், ராயலசீமா ராஜகுமாரி. நான் சொல்றத கேளுமா. நீ கடலையே முழுங்குறவனாச்சே, என் வாழ்க்கையில நீ என்னெல்லாம் முழுங்கி இருக்கன்னு உனக்கே நல்லா தெரியும். ஒவ்வொரு துரோகத்தையும் நீ நினைச்சு பார்க்கணும். என் புருஷனோட சாவுக்கு காரணமே நீ தானடா. இல்ல இல்ல இல்ல. ஆமா ஆமா ஆமா. இவ்வளவுக்கு மேலேயும் என்னையும் என் குடும்பத்தையும் பழி வாங்கணும்னு நினைச்சேன்னா உன் இஷ்டம் போல செய். நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. எது நடக்குமோ நடக்கட்டும். இந்தா துர்கா, என்னங்க இது? புடவை. எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்? என்கிட்ட தான் நிறைய புடவை இருக்குல்ல. இது உங்க மாமியார் உனக்கு கொடுத்தது. எது சொன்னே? அம்மா கொடுத்தாளா? கண்டிப்பா இது உங்க மாமியார் கொடுத்ததுதான். சத்தியமா? மா, நான் கிளம்புறேம்மா. சத்யா ஒரு நிமிஷம். சத்யா, இந்தாப்பா புடவை துர்காவுக்கு. துர்காவுக்கா? ஆமா, நம்ம துர்காவுக்கு தான். இரு கிருஷ்ணா, நான் விவரமா எடுத்து சொல்றேன். இத பாரு சத்தி, துர்கா சொல்லு சத்தி. துர்கா என்னது இது? நான் துர்கான்னு தானே பேர் சொன்னேன். அதுக்கே கடியாரத்தில் இருக்க பெண்டல் மாதிரி கண்ணு ரெண்டு இப்படி அப்படி ஆடுது. பேஸ்மெண்ட்டும் சரியா இருக்கு, பில்டிங் எதுக்கு அதிருது? பாட்டி, இது புடவை அம்மா துர்கா. சக்தி, ஒரு இக்கு வச்சு பேசுனா நீ ஏன் திக்கு தெரியாத குருவி மாதிரி தவிக்கிற? துர்காங்கிறது பேர் தானே, விடுகதை இல்லையே. அத்தை, அவனே குழப்பத்துல இருக்கான். நீங்க விவரமா எடுத்து சொல்லேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. சத்யா, தங்கச்சிங்களுக்கெல்லாம் நல்லபடியா கல்யாணம் ஆகணும்னு துர்கேமனுக்கு வேண்டிக்கிட்டு தான் என்கிட்ட சொன்னியே. ஊருக்கு போற அவசரத்துல மறந்துட்டியா? ஆக மொத்தம் உன் பேரை சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருக்குல்ல? வணக்கம் சார். முருகாரி, எப்போ வந்த முருகா? நேத்து நைட்டே வந்துட்டேன் சார். How are you? என்ன சார் நீங்க பாட்டு கம்ஃபர்டபுளா சேர்ல உட்காந்துக்கிட்டு ஹவ் ஆர் யூன்னு கேக்குறீங்க. உங்களுக்காக அங்க பிரதர்ஷனம் பண்ணி உடம்பெல்லாம் புண்ணாகி வலி தாங்காம 3 நாள் மலையிலேயே தங்கிட்டேன் தெரியுமா சார்? 3 days? How is father? ஃபாதரா? My father, லார்ட் முருகா. எப்படி இருக்க? உங்களை விசாரிச்சதா சொன்னாரு. பின்ன சார், ரொம்ப அசால்ட்டா முருகனே நல்லா இருக்காரான்னு கேக்குறீங்க. உங்களுக்காக நான் அழகு குத்தி தீ மிதிச்சு தீச்சட்டி எல்லாம் தூக்கி கூழெல்லாம் ஊத்திருக்கேன் சார். முருகா, தீச்சட்டி அம்மன் கோயில தானே எடுப்பாங்க முருகா. அதோட முருகன் கோயில்ல கூழ் ஊத்துறாங்களா? அதானே அதானே. அம்மன்ங்கிறது யாரு? பராசக்தி. பராசக்திங்கிறது யாரு? முருகனோட அம்மா. பராசக்திக்கே அம்மாவுக்கே கூழ் ஊத்தும் போது பையனுக்கு ஊத்த மாட்டாங்களா சார்? ஊத்த மாட்டாங்களே சார். என்ன சார் நீங்க
தாயும் பிள்ளையும் பிரிச்சிடாதீங்க சார். சரி விடு முருகா. வா, எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. அப்பா முருகா மன்னிச்சிருப்பா. சார் சொல்லுமா. திரு திரு என்ன திருநீரா? திருச்செந்தூரா திருத்தணியா? இல்ல சார், செக்க திருத்தி கொடுக்கணும் சார். வச்சுட்டு போமா, திருத்தி குடுக்குற அப்புறமா போமா. உனக்கு என்னய்யா? முரு எங்க அப்பா முருகனுக்கு காவடி எடுக்க போறியா முருகா? இல்ல சார், முருகு கேட்டிங்களே அதான். வச்சுட்டு போ. உனக்கு என்னய்யா? சார் பஞ்சாமிர்தம் தான். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க முருகா? இல்ல சார், பஞ்சாபுக்கு லாரியில லோடு போயிருச்சு சார். போயிச்சா ராசா? ஆமா சார். கூடவே நீயும் போக வேண்டியதானே பஞ்சாபுக்கு. உயிரை வாங்குறியா? போ முருகா. சத்தியசீலா, இந்த ஆபீஸ்ல ஒருத்தன் கூட சரியில்லை முருகா. பாரு, என் முருக பக்தி வீக்னஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முழு வார்த்தையை பேசாம ஒத்த வார்த்தையை சொல்லியே நீ நெத்தி அடி அடிக்கிறானுங்க. நீ ஒருத்தன் தான் முருகா, நெத்தி அடியா கரெக்டா பேசுற. என்ன சார் பண்றது? எனக்கும் வேற வழி தெரியலையே. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் எங்க அப்பா ஃபோன் பண்ணி ஊருக்கு கூப்பிடும் போதெல்லாம் பழனி பஞ்சாமிர்தம்னு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் சார். அப்புறம் இந்த பஞ்சாபுக்கு தான் லாரி போயிடுச்சே முருகா. ஐயா, பஞ்சாப் இல்ல சார், பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தமா? பழனி பஞ்சாமிர்தமா? சார் ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு சுகர் இருக்க முருகா. சார் எவ்வளவு பெரிய தப்பு சார். சார் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? தெரியாதா? பழனி பஞ்சாமிரத்தை சாப்பிட்டா சுகர் இருக்கிறவங்களுக்கு கூட இல்லாமலே போயிடுங்கிறது சித்தர் வாக்கு சார். அப்படியா முருகா? இத உலகம் பூரா பரப்பணுமா முருகா? பாவம் ரொம்ப பேரு சுகரோட திரிறானுங்களா முருகா. குடு முருகா, ஒரு வேளைக்கு 4 வேளையா சாப்பிடுறேன். 5 ஆக்கிக்கங்க. சரி முருகா, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் முருகா. சொல்லுங்க சார். 2 கையிலயும் வேண்டுதல்ங்கிற பேர்ல கயிறா கட்டிட்ட. தண்ணி பட்டு இறுகி போய் ரத்தமே ஓட மாட்டேங்குது. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா ஒன் சைடு கைத்த மட்டும் அறுத்துக்கிட்டா பரவாயில்லையா? உங்க உயிரே போயிடும், பரவாயில்லையா? ஐயோ, பின்ன என்ன சார், தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போறீங்க. மொத்தம் எத்தனை தப்பு முருகா பண்ணிருப்பேன்? நீங்க ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுறீங்க. இன்னைக்கு நீங்க காலி தான் நினைக்கிறேன். ஐயோ, வேற என்ன பண்றது சார்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊரா உங்களுக்காக போய் நான் வேண்டிக்கிட்டு வரேன். நீங்க இவ்வளவு ஈஸியா பேசுறீங்க. நீங்க 2 பாவத்தை பண்ணிருக்கீங்க. ஒன்னு இந்த பஞ்சாமிர்தம், இன்னொன்னு இந்த கயிறு மேட்டர். அதனால இந்த பாவத்தெல்லாம் கழுவுறதுக்கு நான் திருச்செந்தூர் போயே ஆகணும் சார். எப்ப போகணும் முருகா? அப்பா எப்ப கூப்பிடுறாரோ அப்ப போகணும் சார். அப்பாவா? அப்பா என் அப்பன் முருகன் சார். நம்ம அப்பன்னு சொல்லுப்பா. கண்டிப்பா சொல்றேன் சார். அப்புறம் முருகா, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். மாசத்துல 27 நாள் திருச்செந்தூர், திருத்தணி, சுவாமிமலைன்னு ஒரு அறுபடை வீட சுத்துன்னு சுத்திட்டு வர்ற. மீதி இருக்கிறது 3 நாள் தான். அது 3 நாளோ 2 நாளோ ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலையை பார்க்க கூடாதா முருகா? பாக்குறத பத்தி இல்ல சார், உங்க உயிர் போயிடுமே, ஆயுசு குறைஞ்சிருமேன்ற ஒரு வருத்தம் தான் சார். யோ, நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பயமுறுத்திட்டு இருக்க. நீ முதல்ல போய் வேலையை பாரியா சார். மயில் இருக்கு சார். கொஞ்ச நேரத்துல கொலை நடுங்க வச்சிட்டிய முருகா. என்ன முருகா இது? நேத்து நைட்டு ஊர்ல வந்துட்டு மொட்டை மாடியில குப்புரை படுத்துக்கிட்டு முருகா முருகான்னு உங்களுக்காக வேண்டிக்கிட்டு இருந்தேனா, அப்ப திடீர்னு எங்க இருந்தோ ஒரு மயில் வந்து உட்கார்ந்துச்சு சார். அது என்ன இப்படி தட்டி கூப்பிட்டு இந்த இறக இப்படி போட்டுட்டு போயிடுச்சு சார். முருகனே உங்களுக்காக கொடுத்து அனுப்புனதா நினைச்சு நான் பத்திரப்படுத்தி உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். அப்படியா முருகா? எப்பா, இந்த ஆளை சமாளிக்க என்னெல்லாம் பொய் சொல்ல வேண்டியிருக்கு முருகா. நீ போய் உன் வேலையை பாரு முருகா. சரிங்க சார். சார், திருச்செந்தூர் மேட்டர் மறந்துடாதீங்க. போ முருகா. என்ன பண்ணிட்டு இருக்கப்ப? என்னங்க, நம்ம ஆத்துல மூத்த மருமகன் நான். நம்ம வீட்ல ஒரு விசேஷம் நடக்கும்போது நாங்க இல்லைன்னா நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. புரியுது, அது உங்க மனசுல ஒரு பெரிய குறை தான்.
என்ன பண்ண முடியும் சொல்லு? இந்த ஆல்பத்தை வேற யாராவது பார்த்தா என்ன நினைப்பா நம்ம குடும்பத்தை பத்தி? அதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இத பாருங்க, என் மாமியார், மாமனார், நீங்க, உங்க பக்கத்துல நான், நம்ம எல்லாருமா சேர்ந்து இப்படி குடும்பமா நிக்கிறத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? என் கண்ணை பற்றும் போல இருக்கு. இங்க பாருங்க, நானும் என் 4 நாத்தனார்களும் ஒன்னா ஒத்துமையா எவ்வளவு சந்தோஷமா நின்னுட்டு இருக்கோம்ல. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த மாதிரி எல்லாம் உங்க குடும்பத்தோட ஒட்டி உறவாடுறதுக்கு தான் நேக்கு குடுப்பனை இல்லாம போயிடுது. அட்லீஸ்ட் இந்த ஆல்பத்திலேயாவது என் போட்டோவை வச்சு என் மன ஆதங்கத்துக்கு நான் ஆறுதல் தேடிக்கிறேன். பார்க்கும்போது சந்தோஷமும் கிடைக்குதில்ல. கவலைப்படாத துர்கா, இந்த நிழல் கூடிய சீக்கிரமே நிஜமாகும்.